ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு பூரி. அதுக்கு என்னென்ன தேவையானது பார்க்கலாம். கோதுமை மாவு போட்டு உப்பு போட்டு எண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றுறோம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கைவிடாமல் பிசையணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பிசைஞ்சுக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். மாவு பிசைய ரொம்ப நேரம் ஆகும். மாவு பிசைஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெடிப்பு இல்லாமல் பிசைஞ்சுக்கலாம். மாவு முக்கால்வாசி ரெடி ஆகிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். கொஞ்ச நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு தண்ணியில் ஊற்றி வேக வச்சு நம்ம வச்சிடலாம். வெங்காயம் மிளகா நறுக்கி வச்சுக்கலாம். எண்ணெய் சூடாகினதும் கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் மிளகா நறுக்கி வச்சோம்ல அதை போட்டுக்கலாம். நல்லா கிண்டி வதக்கிக்கலாம். நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். வதங்கிட்டே இருக்குது. கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதக்கணும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்சு உரிச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு உரிக்கிறோம். வெங்காயம் வதங்கக்குள்ளேயும் உரிச்சு வச்சுக்கிறோம். ஒரு தோல் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உரிச்சிடலாம். இன்றைக்கி லீவு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் லீவ் விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட லேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். தோல் உரிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தங்க உருளைக்கிழங்கா மசாஜ் போடுவாங்க. இப்போ கட் பண்ணி போடலாம். இப்போ வதங்கிட்டு உருளைக்கிழங்கு போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். தட்டு போட்டு நல்லா வேகணும். அதுக்குள்ளேயும் நம்ம பூரி உருட்டிக்கலாம். பூரி எங்கள் அம்மா தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. நல்லா கொஞ்சம் கொஞ்சம் தேய்ச்சி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. சூடானோடனே பூரி நல்லா சூடாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பூரி போட்டுக்கலாம். தட்டி வச்ச மாவை போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயில் 2 சைடு வேக வைக்கணும். நல்லா பொஸ்ஸுன்னு வரும். அதான் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி போட்டுக்கலாம்.
பூரி ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எல்லா பொடியும் போட்டு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரியும் குருமாவும். பூரி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம். மைஷா விலாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். பூரி எல்லாம் ரெடி ஆகிட்டு வாங்க போய் சாப்பிட்லாம்.